ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பூஜையை 3 பேரன் பேத்திகளும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதனால அனாமிகா ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. ஐஸ்வர்யமாக இவங்க 2 பேரையும் வந்து ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. முதல்ல விஜய், அனாமிகா இவங்க 2 பேரும் வந்து ரெடி ஆகிட்டு வரதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காயத்ரி இவங்க 2 பேருக்கும் சுற்றியோ போடுறாங்க. என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா, கௌதம் இவங்க 2 பேரும் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சூர்யாக்காக வெயிட் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்தாச்சு. மகாவும் சூர்யா மட்டும் ஆளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச, உடனே காயத்ரி வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சூர்யா, மகா ரெடி ஆகிட்டு இருக்க தருணத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி பண்ணுறாங்க. இது பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா அப்படின்ற விஷயத்த சொன்னது மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மகா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, லவுட் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்கிறாரு. நம்ம உடனே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, வேணாங்க இந்த பூஜை வந்து தடைப்படும். அதுக்கப்புறமா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஃபஸ்ட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே தெரியாமல் மகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் மகா, சூர்யா இவங்க 2 பேருக்கும் வெயிட் பண்ணிருக்க தருணத்தில் சூர்யா மட்டும் கீழே இறங்கி வரதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. எங்கே மகா எங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ராணி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கீழே வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு மாதிரி பேச, சூர்யாவும் எதையோ சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அண்ணி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு பக்கம் சொல்ல, திரும்பவும் காயத்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, அவளுக்கு இந்த பூஜை வந்து நடக்கிறதுல விருப்பமே கிடையாது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. போய் பித்தலாட்டெல்லாம் நல்லாவே தெரியும்ல அவளுக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேச ஆரம்பிக்க, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்க, தெரிய காயத்ரி என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்னோட மருமகளுக்காக என்னோட புள்ளையை நீ திட்ட ஆரம்பிப்பியா, மகா வராததுக்கு சூர்யா என்ன பண்ண முடியும், சூர்யாவே இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற நீ எப்படி காயத்ரி இப்படி சுயநலமாக யோசிக்க ஆரம்பிக்கிற, உன்னோட பையன் மருமகளுக்காக இன்னைக்கு சூர்யாவே இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தா காயத்ரி, ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா, நான் ஏன்க்கா நம்ம பிள்ளைய இது மாதிரிலாம் பேச ஆரம்பிக்க போகிறேன், வேற எப்படி பேசிகிட்டு இருக்க, நீ தெரிஞ்சு தானே பேசுகிற, நீ என்ன பேசுகிற நீயே நினச்சி பாரு. ராஜலட்சுமி ரொம்பவே வெளுத்து வாங்குற மாதிரி பேசுறத பார்த்த காயத்ரி அதுக்கப்புறம் அமைதியாகிறாங்க. திரும்பவும் நேரமாகி வராததுனால சித்ராதேவி ஒரு பக்கம் மகாவை வந்து தேவையில்லாத வார்த்தைகளாக திட்ட, திரும்பவும் சும்மா இருக்க முடியாத காயத்ரி இன்னும் நேரமாகியும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மகா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ கேட்குறோம்ல, எங்கே மகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து வாயை திறக்கிறாரு சூர்யா. எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா, போதும் நிறுத்துறீங்களா, நான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக மகாவை இப்படிலாம் பேசுகிறீங்க, மகா எதுக்காக தெரியுமா போயிருக்கா, பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு, இதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னால் பூஜை தடைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு யாருக்கும் கிட்டே சொல்லாமல் போனேன். அதை விட்டுட்டு எல்லாருமே ஏதேதோ ஒரு பேச்சுக்கு பேச ஆரம்பிக்கிறீங்க அவளை பற்றி. கேட்ட எல்லாருமே அதிர்ச்சியாக, என்ன சொல்கிற சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா ஃபோன் வந்துச்சுமா, அதனால தான் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டா, இதனால் அந்த பூஜை எதுவும் தடப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் பிரபாவுக்கு என்ன பண்ணுறாங்க, பிளட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே அலைஞ்சு பார்க்குறாங்க. இது ரொம்பவே ரேரான பிளட் குரூப் அப்படின்றதுனால கிடைக்க மாட்டேங்குது. இங்கே அலைஞ்சு பார்த்துட்டு கடைசி என்ன பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சூர்யாவுக்கு வர காலை விஜய் வாங்கி பிடுங்கி பேச ஆரம்பிக்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பிளட்டு வந்து கிடைக்கவே இல்லை, ஓ நெகட்டிவ் பிளட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ விஜய், நீங்களே அவர்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் கிளம்பிட்டீங்க, இப்போ பிரபா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச, பூஜை வேலையை பாருங்கள் தம்பி, அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணி ரேரான பிளட் குரூப், அது கண்டிப்பாக கிடைக்காது, எனக்கு வந்து ஓ நெகட்டிவ் தான், நான் வந்து பிளட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை விஜய், நீ பூஜை வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோனை வைங்க அண்ணி, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி பிளட்டு இல்லையா, நான் போய் கொடுத்துட்டு வரேன் பிரபாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சூர்யாவும் இல்லை விஜய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா, கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக நிற்கிறாரு. காயத்ரி உடனே, என்ன பூஜை இருக்கும்போது நீ எதுக்காக இப்போ கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறமா காயத்ரி வீட்டுக்கார் சொல்கிறாரு, பரவாயில்ல அவன் போயிட்டு வரட்டும், ஒரு நல்ல காரியம் தானே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பிரபாவுக்கு பிளட்டும் கொடுத்து முடிக்கிறாங்க. பிரபா ஒரு வழியாக காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க கணவரும் விஜய் பார்த்து பேச, என்ன ஆண்டி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்டுக்காக தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக பேசுகிறாரு. அப்புறம் சரி பூஜை இருக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகாவையும் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போன மகா என்ன பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க பாட்டிமா, யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டேன், அப்புறம் இந்த சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, இப்போ பரவாயில்லையா பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் அனாமிகா கிட்ட போயிட்டு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ பரவாயில்ல, இதில் என்ன இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுகிறத பார்த்த பாட்டிமா, இப்போ வந்தவ தான் அனாமிகா, இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக வந்து பதில் சொல்கிறா, நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்கள.
எல்லார் முன்னாடி நடித்த மாதிரி பேசிட்டு ரூமுக்கு போன அனாமிகா ரொம்பவே கோவப்படுறாங்க விஜய் மேலே. இருந்த சூழ்நிலை வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அனாமிகா, அதனால தான் வந்து பிரபாவை காப்பாற்ற நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இப்போ அழுதுட்ருக்க, பூஜை தடப்பட்டதுனால தான் விட சிறப்பாக பூஜையை இன்னொரு நாள் வந்து நம்ம வச்சுக்கலாம், ஏன் நீ அழுதுட்ருக்க அனாமிகா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, நான் அதுக்காக ஒன்றும் அழலை விஜய், எல்லாரை விட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் எவ்வளோ எதிர்பார்க்குறேன் தெரியுமா, நீ அதை மாதிரி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அலறதை பார்த்த விஜய், நீ கவலைப்படாத, இனிமேல்ட்டு உனக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனாமிகாவுக்கு சத்தியம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பிரபா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. உயிரை வந்து காப்பாற்றினது விஜய் தான், அவரு தான் வந்து பிளட்டு கொடுத்துட்டு போனார் அப்படின்ற விஷயத்தையும், அப்புறம் டாக்டரும் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் லிஸ்ட்டை போயிட்டு பார்க்குறாங்க, பில்லும் வாங்குறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்பாவோட அப்பாவும் பணத்துக்காக வெளியில் போய் அலைஞ்சிட்டு வராரு. அதுக்கப்புறமா அங்கே உள்ள நர்ஸ், ஏம்மா இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க இன்னும் பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த சிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சூர்யாவுமே அவங்க வந்து மேனேஜர்கிட்ட பேசி பணத்தை அப்போவே கட்டிட்டாங்களே, நீங்கள் இன்னும் கிளம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை கேட்டு கோடீஸ்வரர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மட்டும் இல்லாமல் அவங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வந்து ரெண்டையும் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி தம்பி, பிளட்டும் வந்து கொடுத்துட்டு போனார் தம்பி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு பணத்தையும் கட்டிட்டு போகிறீங்க, இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. ஐயோ எதுக்கத்த இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதுவாக பேசிகிட்டு இருக்கதை மகா வந்து கேட்டுடுறாங்க. மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ஏற்படுது மகாவுக்கு. இதுக்கப்புறமா அனாமிகா விஜய் கிட்ட சண்டை போட்டு ஹாலில் வந்து படுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. விஷயத்தினால மகாவை ஏன் எல்லாரும் திட்டுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.